நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஊரில் உள்ள வேறு மாவட்டத்துக்கெல்லாம் விஜய் அவர்கள் கழக தலைவர், ஆனால் மதுரைக்கு அவர் கள்ளழகர் அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்களை பார்க்க முடிந்தது. மதுரைக்கு நான் வரப்போகிறேன், யாரும் என் பின்னாடி வராதிங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள். இதை விஜய் அவர்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் மதுரையில் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க, வரப்போகிறார் அப்பா அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் ஒரு முக்கியமான அரசியல் இப்போது விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் ரொம்ப நுட்பமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப மெதுவாகவும் இருக்குது. இதை மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. விஜய் அவர்களை பற்றி, இந்த கூட்டத்தை பற்றி, இல்லை இந்த கூட்டத்தை ஓட்டுக்களாக மாற்றக்கூடிய அந்த வியூகங்களை பற்றி எல்லாமே வரக்கூடிய நாட்கள் அதிகமாக பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மனுஷன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு சிக்னல் தான், வந்துருங்க அப்படிங்கிறது. அங்கே வந்த பிறகு என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்த சிக்னல் தான். அவருக்குன்னு தனியாக அங்கே கேரவன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவர் வருவார், கேரவனில் உட்காருவார், மதுரையில் கொஞ்சம் தூரம் போவார், எல்லாம் தெரியும். ஆனால் என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொன்னதில் நல்ல அரசியல் இருந்தாலும் ஆரவாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டம், பெரும் கூட்டம். எப்பா, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சும்மா சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கும், அள்ளு விட்டுருக்கும். 200 ரூபா கொடுத்து நம்ம கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்குமேயா, ₹1 செலவு பண்ணாமல் இங்கே எவ்வளோ கூட்டம் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கூட்டம் மட்டுமா, அந்த ஒரு அக்கா பொக்கே வீசினது அது வேற ஒரு கூட்டத்தில்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டத்தில் பால் அப்படி பீச்சு அடிக்கப்படுகிறது. அங்கேருந்து அப்படியே பூசணிக்காவை சுற்றுறாங்க. யாருக்கு சுற்றுறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்பு, அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான ஈர்ப்பு, அவர் நல்லது செய்வார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் அதை விட அவர் நிறைய மக்களை, நிறைய மனங்களை கவர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். எல்லாரும் சொல்கிற மாதிரி மறுபடியும் சினிமா கூத்தாடிகள் பின்னாடி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல. எல்லாரும் நிறைய இடத்துல நம்ம அதை ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள் இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடிக்கிறார்கள், நடிகர்கள் ஏன் அரசியல்வாதிகள் ஆகக்கூடாது? இவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டின். அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் இல்லாத அரசியல்வாதிகளே ரொம்ப நல்ல அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த நடிகர்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும். காரணம் இருக்குது, நம்மகிட்ட இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் புறம் தள்ளுவதற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நபராக வந்து நிற்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த கருத்துக்களை பல இடங்களில் பார்க்க முடியுது. ஆமா, அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு 2026. இந்த தடவை உங்க ஓட்டு யாருக்கு? விஜய் போட போறீங்களா? நார்மலா தமிழ்நாட்டுல டிஎம்கே அண்ணா திமுக தான் வருமா? இந்த மனநிலைமையை எப்படி திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்க பார்க்க போகிறார்கள்? வேற யாரும் முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுவது இந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலம் நமக்கு பதிலாக சொல்லும். தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நீங்கள் கோலமாவா, நான் மைதா மாவு அப்படின்னு சொல்கிற ஒரு மீம் இன்னைக்கு தெறிக்க விட்டுட்டாங்க. இது இரண்டையுமே சொன்னது திமுகவை சார்ந்தவங்க தான். ஒருத்தர் அமைச்சர், இன்னொருத்தவங்க மேயர். நீ தான் அன்றைக்கி இந்த பவுடர் போட்டான்னு சொன்னேன். ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு ரேட் தெரியுமா? நீ தான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷனர் பதில் சொல்றாரு. மைதா மாவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிருபர் கேட்குறாரு, எங்க அந்த ஊர் ஃபுல்லாக போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் மைதா மாவு மாதிரி இருக்குங்க, ப்ளீச்சிங் பவுடருக்கான எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனடியாக அந்த அமைச்சர் கேட்குறாரு, லாக் பண்ணுறாரு நிருபரை. அப்படின்னா மைதா மாவுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? மைதா மாவு என்ன விலை வித்துட்டு இருக்காங்க, ப்ளீச்சிங் பவுடர் 40 ரூபா 50 ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய நிருபர், சரிதான், ஆனால் நீங்கள் ஏன் டெண்டரில் இதை கூடுதல் விலைக்கு டபுளாலாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. இது ரொம்ப வைரலாக இருந்துச்சு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ. இப்போ இன்னொரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சென்னை மேயரக்கா இருக்காங்கல்ல பிரியா, அவங்க கிட்ட ஒரு நிருபர் கேட்குறாரு, எங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க, ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நிறைய துர்நாற்றம் இருக்கு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது அரெஸ்ட் ஆகிருக்கும், இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை, வேணால் ஸ்மெல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரியா அவர்களும் ஸ்மெல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இது என்ன பவுடர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க இது ப்ளீச்சிங் மனமே இல்லை, அந்த ஸ்மெல்லே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னு சொல்லி
அந்த பிரியா அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதை விட்டுட்டு நீங்கள் எந்த டிவி, நீங்கள் எனக்கு சரியாகவே கேள்வி கேட்க மாட்டேங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, நான் வேற ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க சொல்லுங்க என்ன போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம் நான் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். இது நான் என்ன இத கொண்டு போங்க. இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா ஏமா ஆக்ஷன் எடுங்க. நான் அதுதான் சொல்றேன். நான் நேர்ல வந்து காட்டுறேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் கேட்குறாங்க, எங்க தப்பு நடந்திருக்கு, வாங்க ஒரு 8 நடந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்றுமே இல்லைங்க, தவறு நடந்திருக்கு. அந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த நிருபரால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த இடத்துக்கே கூப்பிட்டுட்டு போய் அந்த ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து நீங்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு எங்கேயாவது கொடுத்து உடனடியாக ஃபேக்ட் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிட போகுது. இதை தான் அந்த நிருபர் கேட்குறார். எங்க இது வந்து ப்ளீச்சிங் பவுடரே இல்லை, அது ப்ளீச்சிங் பவுடராக இருந்ததுன்னா ஏன் மேலே கேஸை போடுங்க. ப்ளீச்சிங் பவுடர் இல்லைன்னா, சாதாரண கோலமாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது யார் போட்டிருக்காங்க, யாருக்கு டெண்டர் கொடுத்துருக்கீங்க, எந்த ஊழியர் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. உடனடியாக அதுக்கு பிரியா அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, கேமரா ஆஃப் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நியூஸ் பைட்ஸ் எடுக்கிறீங்களா வேறு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அசல் அந்த மிரட்டல் இருக்குது பார்த்தீங்களா. சார் மக்கள் பார்க்குறாங்க மேடம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஏன் மக்கள் பார்க்க வேண்டும்? ஏங்க உங்களுக்கு ஒரு நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கணக்கு எழுதுவாங்க. அதாவது இதையும் அந்த அமைச்சர் பேசுனது நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ப்ளீச்சிங் பவுடர் 40 ரூபா 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை டெண்டர் எடுக்கும்போது 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதான் எக்ஸாக்ட் ப்ரைஸாக இருக்கும்னு தெரியல. 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது. யார் இதெல்லாம் கேட்க போகிறா? அந்த அளவுக்கு இங்கே எந்த ஊடகத்துக்கு பெரிய அளவில் இந்த சில ஊடக நிருபர்களை தவிர வேறு எந்த ஊடகத்துக்கு அவ்வளோ பெரிய முதுகெலும்பு இருக்கலாம் தெரியாது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் இந்த ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு. ஒரு ப்ளீச்சிங் பவுடரில் எவ்வளோ ஊழல் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த 2 வீடியோவில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் அது மாவு தானே, அது பவுடர் தானே, பான்ஸ் பவுடர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா? அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அமைச்சர் கேட்குறாரு, போன 2-3 மாதங்களுக்கு முன்னாடி மைதா மாவு என்ன விலை தெரியுமா, ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா அப்படின்னு சொல்லி, அப்போ ஏன் அதை டபுளாக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்முடைய பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய டவுன் ஏரியாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறது, டபுள் விலைக்கு வாங்குறது யாருடைய காசு? அவங்க அப்பா வீட்டு காசுலாம் கிடையாது, நம்ம காசு, நம்ம உழைப்பு, நம்ம ரத்தம், நம்ம வரி. இந்த காசை எடுத்து அவங்க ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறதுக்கு பதிலாக கோலமாவை 1/2 கிலோ அரைச்சிட்டு வந்துக்கிட்டு எடுத்து போட்டுட்டு தான் ப்ளீச்சிங் பவுடர். எங்கள் ஸ்மெல்லே இல்லைங்க, அந்த பேட் ஸ்மெல் தான் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நிருபர்கள் மேலே நீ எந்த மீடியா, நீ யார், என்ன விவரம் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த நிருபருக்கு தைரியமாக சொன்னார், நான் இந்த டிவி சேனல் இதுதான் என் பேர் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நிருபர்கள் தான் வேணும், இந்த மாதிரியான செய்தி சேகரிப்பாளர்கள் நமக்கு வேணும். இவங்க செய்தி சேகரிப்பாளர்கள் கிடையாது, செய்தி இதுதான், இதை நீங்கள் உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இதோ உதாரணத்துக்கு ஒரு இடம் இருக்குது, வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பின்னாடி இருக்கிறவங்க கேட்குறாங்க, மேயர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கேட்குறாங்க, இந்த பவுடர் நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் மேலே ஏதாவது தப்பு போட்டுடலாம்ல, நீ வந்து கலப்படமான பவுடர் வேறு எங்கேயோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லி. அதற்கும் அவர் சொல்கிறார், சார் இங்கே தான் சார், வாங்க சார் நடந்து போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்கிறார். அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அவர்கிட்ட எல்லா விதமான நியாயமான கேள்விகள் இருக்குது, மக்கள் பணம் வீணாகக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்குது, அதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லை. இந்த செய்தியை சொல்கிறதுனால இதுக்கு பின்னாடி அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லை. மக்களுடைய வரிப்பணம் வீணாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்கு மக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன? அந்த நிருபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்ன? 10க்கு 10ஆ, இல்லை 10க்கு 5ஆ, இல்லை 10க்கு 0வா? இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, இனி அந்த நிருபருடைய நிலைமை என்னவோ அப்படின்னு சொல்கிற கேள்வி இருந்துச்சுன்னா அதையும் கீழே வந்து கருத்துக்களாக சொல்லுங்கள். இப்போ பார்த்து ஆன்டி இன்கம் அதிகமாக இருக்குது, ஆன்டி இன்கம் அதிகமாக இருக்குது சார், ஆன்டி எல்லாம் சரியாக இருக்குது, ஆன்டி எல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக முறையாக பேசுங்க சார். ஆன்டி எல்லாம் கரெக்ட், நான் சொல்கிறேன் சார், ஆன்டி இன்கம்மெண்ட் பற்றி பிரச்சனை இல்லை சார். ஆன்டி எல்லாம் கரெக்டாக முறையாக திமுகவை தவிர இனிமேல் பெண்களை காப்பாற்ற நாதியே கிடையாது முடிவெடுத்து அத்தனை ஆன்டியும் சரியாக இருக்காங்க. அடுத்ததா இந்த ஆன்டி இன்கம்பென்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆன்டி இன்கம்பென்சி அப்படின்னு சொன்னால் பதவிக்கு எதிரான ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரல் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஆன்டி இன்கம்பென்சி அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் எல்லாருமே ஒன்றிணைய நினைக்கிறாங்க, வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிவி டிபேட் ஷோவில் நடந்துட்டுருக்கு. அதில் திமுகவை சார்ந்தவர் இந்த ஆன்டியெல்லாம் திமுக கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க புத்தியே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இதை பலமுறை நம்ம பார்த்துருக்கோம், இதே மாதிரியான வக்கர புத்தி. இந்த திமுகக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள், விஜய் அவர்களை தனிப்பட்ட வாழ்க்கை, ஈவன் அது பத்திரிகையாளர்கள் பெயரில் இந்த ஜீவா மாதிரியான ஆட்கள் கூட இதே மாதிரியான வக்கரத்துடன் தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.
இவரும் கேட்குறாரு, ஆன்ட்டியெல்லாம் நாங்கள் திமுக காரங்க கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நெறியாளர் சொல்கிறார், ஆனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, வீடியோ போயிட்டுருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, ஆன்ட்டியெல்லாம் நாங்கள் திமுக கரெக்ட் பண்ணி வச்சுருக்கு, இந்த ஆன்ட்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்கிற இந்த ஆட்டம்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறதுல டபுள் மீனிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், அது டிவியில் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் ஒரு தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆளும் கட்சி அதிகாரத்தினுடைய தைரியம். இந்த தைரியம் மக்களுக்கானதாக இருக்குமாயின் மக்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தைரியம் மக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நெக்லேஷன் தான் அங்கே இருக்குது அப்படின்னா மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். உங்களுக்கு தைரியம் இருக்கட்டுங்க, ஒரு தவறும் கிடையாது. எங்கள் யூடியூப் பேசுகிற எங்களுக்கே உங்களை பார்த்து கேள்வி கேட்கணுங்கிற தைரியம் இருக்கும்போது நீங்கள் அமைச்சராகவோ இல்லாட்டி அமைச்சரினுடைய பினாமியாவோ இல்லாட்டி ஆளும் கட்சியினுடைய ஆதரவாளர்களாகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஆனால் அந்த தைரியம் மக்களுக்கானது. மக்களுக்கு ஏதாவது தவறு நடந்தால் அதை தட்டி கேட்பதற்கான தைரியமாக இருக்க வேண்டும். நான் செய்கிற தவறை எவனுமே கேட்கக்கூடாது, யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தைரியம் இருக்கக்கூடாது. அடுத்ததா, திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, நயினா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஏன் கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், யாருக்கெல்லாம் தெரியும் இந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்கள்? ஒரு கட்டத்தில் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஆசை இருக்கக்கூடிய எல்லார் மனசுலையும் இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். மதுரையில் கிரானைட்டு கொள்கை 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஏதோ ஒரு கொள்ளை நடந்திருக்குப்பா, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார், அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. அந்த மனுஷனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஊழலை கண்டுபிடிச்சிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், அவங்க சார்பு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அந்த மனுஷனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பை விலக்குகிறது. அப்போ அந்த மனுஷனை கூப்பிட்டு இதுக்கு அறிக்கையை சமர்ப்பியுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் ஒரு லெட்டர் எழுதுறாரு, சார் என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, எனக்கு போடப்பட்டிருந்த அந்த எல்லா பந்தோபஸ்தையும் தூக்கிட்டாங்க, இப்படியே நான் வந்தேன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் எனக்கு, அதனால் நான் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு பெரிய இழுக்கு! ஒரு மனுஷனை நம்ம ஹீரோவாக வச்சுட்டு இருந்த அந்த மனுஷன் பயப்படுறார், அவருடைய உயிருக்கு பயப்படுறார் அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மே 1 நேற்று தான் முடிஞ்சு, நாங்கள் உழைப்பாளர்களுக்கான அரசை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு கீதா ஜீவன் அக்கா, அவங்க யார் தெரியுதா? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த கொஞ்சம் நாட்களில் இப்போ அஜித் அவர்களை எல்லாருமே தூக்கி பிடிக்க ஆரம்பித்தாங்க. இதே கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடியில் அஜித் அவர்களுடைய படம் வெளியாகும் போது முதல் ஆளாக போய் நின்று படத்தெல்லாம் பார்த்துட்டு வராங்க. காரணம் அது அஜித் மீதான பாசம் கிடையாது, விஜய் அவர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி இப்படின்னு சொல்கிற விமர்சனத்தை எல்லாத்தையுமே கீதா ஜீவன் அவர்கள் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கன்வாடி அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறாங்களா, எங்களுக்கு 1 மாதம் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கன்வாடி சார்ந்த அந்த டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த போராட்டத்தை ஈடுபடும் போது நாங்கள் உங்களுக்கு 15 நாள் லீவு தந்திருக்கோம், இதுக்கு மேலே நீங்கள் அந்த குழந்தைகள் மீது இல்லாட்டி குழந்தைகளுக்கு எதிராக குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை உணராமல் போராட்டத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நிறைய பேர் கேட்குறாங்க, போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை, போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், குழந்தை நலனுக்கு எதிராக செயல்படும் ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேத்து தான் நீங்க அப்படி சொன்னீங்க எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு அந்த போராட்டக்காரர்களுக்கு அவங்களை ஒடுக்கும் விதமாக நீங்க அறிக்கை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல 2 பக்கமும் நியாயம் இருக்கு. எந்த பக்கம் உங்களுடைய நியாயம் இருக்கு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களில் பதிவு செய்யவும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் தப்பு செய்கிறவனை தூண்டுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆபாச பேச்சாளர்கள் கண்டிப்பாக தப்பு செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும், அவன் ஆபாசமாக தான் பேசுவான் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் அவனை பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் அவனை பேச வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் அப்பா உங்கள் அம்மா முன்னாடி ஒருத்தனை ரொம்ப கேவலமாக பேசுகிறான், நீ என்ன செய்வ, இது முடிச்சுட்டு போனோன்னே குவாட்ரு, அது முடிச்சுட்டு போனோன்னே வீட்டில் போய் என்ன அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசுகிறாரு, மறுபடியும் அப்படியே தூங்கிடுவேன், இதனால் அவன் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே குவாட்ரு, வீட்டுக்கு வந்த உடனே அப்புறம் தூக்கம், காலையில் இருந்தால் வேலை. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரியான ஆட்களை, ஆபாச பேச்சாளர்களை வைத்து ஓட்டுக்களை வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி நினைக்குதுன்னா, அல்ற சில்ற அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை வச்சு அவங்களால ஓட்டுக்கள் வாங்க முடியாதா? அவங்க அல்ற சில்றையாக உங்களுக்கு தெரியும் போது இந்த மாதிரியான ஆபாசவாதிகள்லாம் எப்படி உங்களுக்கு அருமையான பேச்சாளர்களாக தெரிகிறார்கள் எங்களுக்கு தெரியலை, சத்தியமாக தெரியல. இதில் கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் சொன்னால் நான் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லுவீங்க. நடக்கிறத சொல்லும்போது இன்றைக்கி நான் விஜய் அவர்களுடைய ஆதரவாக தெரிவேன், நாளைக்கு சீமான் அவர்களை பற்றி பேசும்போது நான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவனாக மாறிடுவேன், அண்ணாமலை அவர்களை பற்றியோ நயினா நாகேந்திரன் அவர்களை பற்றி இனிமேல் பேசினா நான் பிஜேபி காரனாக மாறிடுவேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசினா நான் அதிமுக காரனாக மாறிடுவேன். ஆனால் என்ன நீ திமுக பற்றி பேச மாட்டேங்கலன்னா அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவாக ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோக்கள், ஏகப்பட்ட மீடியாக்கள், ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க. அங்கே போங்க,
இது நியாயமாக சில கேள்விகள் கேட்க வேண்டும். அவங்களுடைய எல்லா கருத்துக்களும், மக்களுடைய எல்லா கருத்துக்களையும் இங்கே முன்வைக்கிறோம். அவ்வளோதானே தவிர திமுக மீதான எதிர்ப்போ திமுக தலைவர்கள் மீதான வன்மமோ கிடையாது. ஆனால் என்ன, இங்கே மக்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும்போது அது எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறார்கள். அதை நாமாவது வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த உண்மையான நோக்கமும் ப்ளஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய தைரியமும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அரசியல் சதுரங்கம் நடைபோடுகிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.